ஸோ அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது நம்ம மோகன்லால் சாரோடைய ஒரு பெரிய ஒரு மெசிவான ஒரு விஷயம் தான் பார்க்க போகிறோம். அண்ட் இதுக்கு முன்னாடி அவரோட இந்த ஒரு படத்துக்கான டீசர் நாங்கள் லாஸ்ட் மந்த் பார்த்துருந்தோம். ஸோ அதை தொடர்ந்து இன்றைக்கி நான் பார்க்க போகிறது அந்த படத்தோடைய ஒரு டீசர் தான், ஐ மீன் ட்ரெய்லர். ஸோ டீசரை பார்த்துருந்தோம், இப்போ ட்ரெய்லர் பார்க்க போகிறோம். அண்ட் ஸ்ட்ரைட் அதை பார்த்துட்டு வந்துடலாமா? என்னத்தை பற்றி பேசினா உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அண்ட் அந்த படத்தோட பேர் வந்து எம்புரான். ஸோ L2E அப்படின்ற மாதிரி தான் அதில் இருந்துச்சு. அண்ட் நிறைய பேர் அந்த விஷயத்துக்கு வந்து எனக்கு சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க லூசிஃபர் அப்படின்ற படத்தை பார்க்க சொல்லி. அண்ட் அந்த படத்தை கூட ரீரிலீஸ் பண்ணுறாங்க போல் எகெயின் தியேட்டரில், என்னன்றது தெரியலை. அண்ட் அந்த படத்தை லாஸ்ட் வரைக்கும் பார்க்கவே முடியாமல் போச்சுங்க. அது இந்த ட்ரெய்லரை பார்த்ததுக்கப்புறம் என்ன மாதிரின்றதை பார்க்கலாம். பட் இன்கேஸ் நான் வந்து ஏதாச்சும் ஒரு தப்பான விஷயம் மேபி இன்கேஸ் நான் அப்படி இன்டர்பிரேட் பண்ணிட்டேன்னா இருந்தால் கண்டிப்பாக அது நீங்கள் கீழே சொல்லி விட்டுருங்க. அண்ட் எதுவும் தப்பாக எடுத்துக்காங்க. அண்ட் பிகாஸ் நிறையா மலையாளிஸ் அண்ட் இந்த படம் வந்து லைக் எல்லாருக்குமே பெரிய எக்ஸ்பெக்டட் மூவியாக மாறி இருக்குது. ஸோ அதனால தான். அண்ட் ஸ்ட்ரைட்டாக அதை பார்த்துட்டு வந்துடுவோம். பிகாஸ் நம்ம பிருத்திவிராஜ் இந்த டிரெக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் இந்த விஷயம் பேசலாம். ஸோ ஹியர் வி கோ. பாருங்கள், நீங்கள் கூட பார்க்கலாம். ஸோ 1 2 3 and ஸ்டார்ட். 3 minutes and 50 seconds. ഓ, എൻ്റെ മക്കളല്ല എൻ്റെ പിന്തുടർച്ചക്കാർ. എന്നെ പിന്തുടരുന്നവർ ആരാണ്? അവരാണ് എൻ്റെ മക്കൾ. PK രാംദാസ് ബാക്കി വെച്ചിട്ട് പോയ ഈ യുദ്ധത്തിൽ ഈ പാർട്ടിയെയും ഈ സംസ്ഥാനത്തെയും നിരന്തരം തളർത്താൻ ശ്രമിച്ചുകൊണ്ടിരുന്നത് മുന്നിൽ നിന്ന് പൊരുതിയ ശത്രുക്കളായിരുന്നില്ല. കേരളത്തിലെ കപട മതേതരവാദികൾ ഞെട്ടിത്തരിക്കാൻ പോകുന്ന ഒരു വാർത്ത നമ്മൾ ഉടൻ തന്നെ കേൾക്കും. और राजनीति एक धंधा है हमारे देश में. പക്ഷേ വരുന്നതേ അത്ര ചില്ലറ കൈയല്ല. മനുഷ്യജീവന് മുകളിൽ ഒരു രക്തബന്ധത്തിനും വിലയുണ്ട് എന്ന് ഞാൻ കരുതുന്നില്ല. ये दया दिखाने के लायक ही नहीं होते. के नाम से डरते थे. ഈ ഡ്രഗ് കാർട്ടൽസ്, ജിഹാദി ഗ്രൂപ്പ്സ് ഇവരെല്ലാം ജനറലി കേക്കെതിരാണ്. സ്റ്റീഫൻ, where is he now? Ma'am, you are going live. 5 4 3 லிஸ்ட் போயிட்டே இருக்கு. सब देख रही है. പിതാവിന്റെയും പുത്രന്റെയും ഇടയിൽ വിരിഞ്ഞ ഇരുട്ടിന്റെ പൂവ്, തമോഗോളങ്ങളുടെ എമ്പുരാൻ. திடீர்னு அவரோட இது வரும்போது விமான கோஸ் பண்ணிட்டேன். ഈശോ മിശിഹായ്ക്ക് സ്തുതിയായിരിക്കട്ടെ. ജാൻവി അല്ലാതെ ഇന്ന് ഈ ലോകത്ത് രക്തബന്ധം എന്ന് പറയാൻ എനിക്ക് ഒരാളേ ഉള്ളൂ അങ്കിൾ. പണ്ട് എപ്പോഴോ കേരള രാഷ്ട്രീയത്തിൽ വെറും ഒരു MLA മാത്രമായിരുന്ന ഒരാൾ. അയാളെ എന്തിനാണ് സാർ ഇങ്ങനെ പേടിക്കുന്നത്? നമ്മൾ അറിയാത്തതെന്തോ സ്റ്റീഫൻ നെടുമ്പള്ളിയുടെ കഥയിലുണ്ട്. സ്റ്റീഫൻ നെടുമ്പള്ളി 2019 ദൈവപുത്രൻ തന്നെ തെറ്റ് ചെയ്യും. ചെകുത്താനെ അല്ലാതെ വേറെ ആരെ ആശ്രയിക്കാൻ? Because the enemy of an enemy is a friend. Zaid Masood. We have to end this war. So Stephen, come back. Save your land. Save God's own country. Kerala में God's own country ना. Music. Wow. But answer this one question. Damn. Who are you really? Lucifer. ஐயோ, இந்த படத்தை பார்க்கலான்னு தோணுது. பார்த்துருக்கலாமோ? பாருங்க ஃப்ரேம். 27th of March. வீராதி ரசூரன்
இது 2 படமும் அன்னைக்கே ரிலீஸ் பண்ணுறாங்க. எனக்கு புரியலை இதுக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியலை. அண்ட் 3 minutes ஓவரால் 4 minutes வச்சுக்கலாம். இது ஒரு ட்ரெய்லர். வளமையாக நாங்கள் வந்து ஒரு ட்ரெய்லர் வந்து மினிமம் 3 minutes வச்சுக்கலாமா, 3 minutes வச்சுக்கிட்டாலுமே ஒரு ஓவரால் ஸ்டோரியை வந்து நமக்கு வெளிப்படையாக சொல்லுவாங்க. மேபி அந்த ட்விஸ்ட் இருக்கலாம், சம் டர்ன்ஸ் இருக்கலாம், என்னவோ அப்படி இருக்கும். இந்த ஒரு விஷயத்தில் ஓவரால் ஸ்டார்டிங் அந்த ஒரு போர்ஷன் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கம்ப்ளீட்டாக அது ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் மாதிரி தான். இது அந்த டைமில் எப்படி என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படியே கதை எப்படி நகர்ந்து போச்சு, அவர் என்ன பண்ணிகிட்டு இருந்தார், அது எல்லாமே ஒரு பக்கம் போயிட்டு இருந்துச்சா. அடுத்த ஹாஃபில் ஃபுல்லாக அவர் ஒரு நியூ வெர்ஷனுங்க, அவர் ஒரு லேட்டஸ்ட் லூசிஃபர் வெர்ஷன் அவர் ப்ளே பண்ணுறாரு. அண்ட் ஸ்டீஃபன் நெடும்பள்ளியா, அது 2019 வந்த ஒரு ஸ்டோரி. ஸோ அந்த ஒரு விஷயத்தையே பண்ணார். அதை பண்ணக்கூடிய அவருக்கு மோகன்லால் சாருக்கு இதை பண்ண முடியாத என்ன. ஸோ பார்க்க ரொம்ப அப்படியே எனக்கே பிரமிப்பாக இருக்குது. அவர் வந்து அது எனக்கே அவர் 59 வயசில் நம்ம பண்ணார், 59 52 வயசில் எனக்கு தெரியலை. ஸோ அந்த டைமில் அவர் பண்ண அந்த பார்த்தா ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஹைப்புங்க. எனக்கு லூசிஃபர் எத்தனை வாட்டி டிவியில் கூட போயிருக்கு. நானும் ஒரு சின்ன சின்ன போர்ஷன்ஸ் பார்த்துருக்கு, பட் எனக்கு கதை அவ்வளோ தெரியலை, ஸ்டோரி லைன் தெரியலை. ஸோ இப்போ புரியுது. இது அதை பார்த்துட்டு தான் இது கண்டிப்பாக இன்னும் டீட்டெயில் எனக்கு புரிஞ்சிருக்கும். அண்ட் ஈவன் கமெண்ட்ஸில் லாஸ்ட் டைம் டீசருக்கு சஜஸ்ட் பண்ணியிருந்தீங்க, அப்போவே நான் பார்க்கணுன்றது அந்த டைம் கிடைக்கலைங்க. அண்ட் இன்னொரு பக்கம் இதில் வந்து பிருத்விராஜும் மோகன்லால் சாரும் அந்த வர்றாங்க பாருங்கள், 2 பேரும் ஒரே டைமிங்கில் அந்த ஒரு ஸ்க்ரீனில் பார்க்கும்போதுங்க தெரிக்குது அப்படியே மியூசிக்கோடு வரும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் பிருத்விராஜத்துக்கு டிரெக்ஷன் பண்ணியிருக்காருன்னா இட்ஸ் பேன் இந்தியா மூவி. இன்னொரு பக்கம் வந்து இதில் மியூசிக் மெயின் ப்ளே. இந்த ஒரு ட்ரெய்லருக்குங்க அந்த மியூசிக் இல்லைன்னா ட்ரெய்லர் பார்க்குறோம் ஓகே, அந்த ஒரு பிஜிஎம்க்கு ஒரு ஃபீல் வரும்ல அந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது, அது இந்த மியூசிக் தான் நல்ல ஒரு ரோல் பிளேயாக இருக்குது. அண்ட் மோகன்லால் சார் பர்சனலி எனக்கு வந்து அவருடைய கேரக்டர்லாம் ஒரு பக்கம், அவரோட படங்கள் வந்து இட்ஸ் லைக் மைண்ட் ப்ளோயிங். அவருடைய எத்தனையோ படங்கள் நான் வந்து பார்த்துருக்கேன். ஸோ எவ்வளோ பார்த்தேன்னா இந்த லூசிஃபரை பார்க்க மட்டும் பெரிய ஒரு இதுவாக போயிடுச்சு. பட் ஸ்டில் அந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் இந்த படத்தை பார்ப்பேன். அண்ட் எனிவேஸ் இந்த படத்தை பார்க்கணுன்னு முடிவே பண்ணிட்டேன்னா 3 minutes and 50 seconds இல்லைங்க ஒரு ட்ரெய்லர் நமக்கு தர்றாங்க. அண்ட் அந்த ட்ரெய்லரில் வந்து இவ்வளோ விஷயங்கள் அடங்கியிருக்கு. ஆனால் இதில் கதையை வந்து எதுவுமே ரிவீல் பண்ணலை. அதுதான் ஒரு மெயினான விஷயம். அண்ட் அதில் டபுள் ஏன் இருக்குது, அது டபுள் லேக் என்ன இதுவாக இருக்கும்னு யோசிச்சுக்கணும். லூசிஃபர் எம்புரான் அப்படின்றதுல. ஸோ அதை தான் மீன் பண்ண தெரியாது. அப்படி உங்களுக்கு தெரிஞ்சது கீழே கமெண்ட்டில் சொல்லிவிட்டுருக்கேன். நிறைய மலையாளிஸ் கண்டிப்பாக இந்த ஒரு படத்துக்காக வெயிட் பண்ணுவாங்க. மலையாளிஸை தாண்டி ஆல் ஓவர் நாங்களாக இருக்கும் ஒரு நான் கூட அவரோட படங்களுக்கு ரொம்ப லைக் விருப்பப்பட்டு பார்ப்பேன். நானுமே வெயிட் பண்ணுறேன்னா அவங்கெல்லாம் என்ன ஒரு ஹைப்பில் இருப்பாங்கன்னு தெரியுது. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து நான் வந்து இன்னொரு விஷயத்தில் மறுபடியும் நான் அது பார்க்கணுங்க. அந்த ஒரு சீனில் வந்து சொல்லியிருந்தார்ல ட்ரக் கார்டல்ஸ் அண்ட் ஜிஹான்ஸ் சம்திங் ஏதோ சொல்லியிருந்தார். அந்த ஒரு இது வந்து கொஞ்சம் சம்திங் ஏதோ ஒரு க்ளூ மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை வச்சு தான் கதை பேஸ் பண்ணி போதான்னு தெரியல. அது ட்ரக் கார்டல்ஸ் எதுக்கு அந்த விஷயம் வந்துச்சு அப்படின்றது ஓவரால் லூசிஃபரை பார்த்தா இந்த படம் புரியும். அவ்வளோதான், வேறு எதுவும் எனக்கு இதில் வந்து தெரியல. இதை வச்சு தான் கன்க்ளூட் பண்ண முடியும். அண்ட் இன்னொரு பக்கம் நான் என்ன லைக் சொல்ல வந்தேன்னா, இதில் வந்து ஜாயித் மசூத் இந்த ஒரு கேரக்டர் வந்து ஹைலைட்டடாக வந்து காமிச்சிருந்தாங்க பிருத்விராஜோட இதில். அண்ட் இவங்க 2 பேருக்கு இடையில நடக்கிற இந்த ஒரு விஷயம் வந்து ஓவரால் பிளாட்டாக இருக்குமோன்றது எனக்கு ஒரு சின்ன ஒரு டவுட்டாகவே இருக்குது. மேபி அது அப்படின்னு தெரியலை. அண்ட் இந்த படத்தை வந்து வீரதீர சோழன் அண்ட் இந்த 2 கிளாஷும் வந்து எப்படி வரப்போகுது, இது வந்து பாசிட்டிவாக எப்படியான்றது தெரியல. பட் இந்த படத்துக்கான ஒரு ஹைப்பை தாண்டி இந்த படம் வந்து கண்டிப்பாக வெற்றியடைய நிறைய வாய்ப்பு இருக்குது. அண்ட் இட்ஸ் எல் பிராண்டுன்றது இட்ஸ் சம்திங் வேறு லெவலானது. அண்ட் ஓவரால் பார்க்கும்போது அதாங்க ஃபீல் ஆச்சு. அண்ட் ரொம்ப நல்லாவும் இருக்குப்பா. அந்த 3 minutes போனதே தெரியல எனக்கு. ஒரு ஸ்டோரியும் அனுப்பி ஓகே இது இப்படி தான் நடக்குது, இப்படி இருக்கும் நாங்கள் நினச்சிட்டு போனால் படத்தில் இந்த மாதிரி இருக்காது. மேபி வேறு மாதிரி விஷயங்கள் இருக்கும். அண்ட் எத்தனை கண்ட்ரிஸ் ஃப்ரான்ஸ், லண்டன், ஏமன், ஈராக் இத்தனை நாடுகளுக்கு போய் ட்ராவல் பண்ணி இந்த ஒரு படத்தை எடுத்து பேன் இந்தியன் மூவியாக ரிலீஸ் பண்ண போனாங்க. இட்ஸ் நாட் அன் ஈஸி திங். அண்ட் வெயிட் பண்ணி பார்க்கலாம் 27ஆம் தேதி என்ன மாதிரி நடக்குது, என்ன மாதிரி விஷயங்கள் இருக்க போகுது அப்படின்னு. அண்ட் இந்த மோகன்லால் சார் இறங்கணும்னு எனக்கு அது ஒரு வித்தியாசமாக வருது. அவரோட ஏஜுக்குங்க இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாராக இருக்கணுமே, ரஜினிகாந்த் சாராக இருந்தாலும் அவருக்கான ஸ்டைல் இருக்குது. அவரை பார்க்கும்போது எல்லாருக்குமே ஒரு இது இருக்கும் ஸ்க்ரீனில் வரும்போது. அதே மாதிரி மாலிவுட் மூவிஸில் ஒரு குறிப்பிட்ட ஆக்டர்ஸ் அந்த மாதிரி தான், மம்முட்டியாக இருக்கட்டும், மோகன்லால் சாராக இருக்கட்டும், ஈவன் ஜெயராம், இந்த மாதிரி ஒரு சில ஆக்டர்ஸ் பார்க்கும்போது ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வைப் ஒன்று வரும். அண்ட் டொவினோ தாமஸ் இதில் வந்து ஒரு பாலிட்டிஷியனாக ப்ளே பண்ணுறாரு. அது வந்து பாலிட்டிக்ஸாக
அவர் வந்து நெகட்டிவ் ஷேடில் தான் இதில் இருக்கார். அண்ட் அந்த கேரக்டர் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்ன சொல்கிறது, ஒவ்வொரு கேரக்டர்ஸும் பக்காவாக ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்காங்க இந்த ஒரு மூவியில். அண்ட் பிருத்விராஜ் ஒரு லைக் முன்னாடி இதுக்கெல்லாம் இந்த மாதிரி படங்கள் நான் பார்த்ததில்லை மலையாளத்தில். ஸோ இந்த படம் மேபி ஒரு டேர்ன் ஓவராக இருக்கும், பார்க்கலாம் என்ன மாதிரின்றதை. ஸோ இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது இத்தனையான விஷயங்கள் தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சது. இதை தாண்டி வந்து ரொம்ப டீகோட் பண்ணுற அளவுக்கு எனக்கு மைண்டில் வந்து ஸ்ட்ரக் ஆகலை. பிகாஸ் ஒரே விஷயம்தான், லூசிஃபர் இந்த படத்தை பார்க்கும்போதே நான் அந்த பேர் கூட லூசிஃபர் தான் சொல்கிறாரு. அண்ட் இது ஒரு ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரியாக இருக்கலாம். அண்டு இப்போது கரண்ட்லி நடக்கிற விஷயத்தை சேர்த்து அவர் வந்து ஒரு ப்ளே பண்ணியிருக்காரு. எப்படி என்னன்றதை நாங்கள் தியேட்டரில் பார்த்தா தான் தெரியும். நான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணதுக்கு போய் பார்ப்பேன். பார்த்ததுக்கும் அதுக்கு முன்னாடி லூசிஃபரையும் பார்த்துருந்தேன். நீங்கள் இந்த ட்ரெய்லரை பார்த்துருப்பீங்களே, பார்த்ததுக்கப்புறம் உங்கள் மனசில் பல கருத்துக்கள் இருக்கும். அது என்னன்றது கீழே கமெண்ட்டில் சொல்லி விட்டுருங்க, அதை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேங்க. எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டேன். இதை தாண்டி எனக்கு எதுவுமே மைனஸ் ஸ்ட்ரைக்கல் ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கும்போது. இம்ப்ரெசிவான ஒரு ட்ரெய்லர். அவ்வளோதான். இப்போலாம் மலையாள மூவிஸ் எல்லாம் எங்கேயோ போயிட்டு இருக்குது. லைக் அவுட் ஆஃப் தி வேர்ல்டு, அவுட் ஆஃப் தி பாக்ஸ் திங்க் பண்ணி ஒரு படத்தை எடுக்கிறாங்க. அண்டு அதுதான் சொல்கிறதுக்கு இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. பார்க்கும்போது உங்களுக்கு வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள். உங்கள் விஷயங்களை கீழே கமெண்ட்டில் சொல்லி விட்டுருங்க. யூ ஆர் ஃபீல் ஃப்ரீ டு மெசேஜ் அண்ட் இன்பாக்ஸ் மீ வாட் எவர் யூ வாண்ட். அண்ட் அதுதாங்க, ஐ மீன் வாட் எவர் யூ வாண்ட்னா உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குன்றதை பார்த்து பண்ணணுமோ அதை சொல்லிடுங்க. அண்ட் இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த இந்த ஒரு வீடியோக்கு நான் வந்து ரியாக்ட் பண்ணணும், இல்லைன்னா இதை பற்றியாச்சும் எடுத்து பேசணும் வந்தால் கூட நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லி விட்டுறலாம். கண்டிப்பாக எடுத்து நான் பண்ணுவேன். அண்ட் இன்னொரு புது வீடியோ மறுபடியும் செய்யுங்க. திஸ் இஸ் சிம்பிளி ஹரி சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஹியர். ஸ்டே டியூன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.